ரொம்பவே டேஸ்டான ரோஸ் மில்க் ரெசிபி நான் எப்படி செய்வேன் அப்படின்றத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் ஜவ்வரிசியை ஊற வச்சு நல்லா வேக வச்சு இதை வடித்து நம்ம ஆற வச்சுக்கணும். பச்சை தண்ணியில் ஒரு வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட ஒரு 1/2 லிட்டர் பாலை நான் சேர்த்துருக்குறேன். பாலுக்கு நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாது. பால் திக்காக தான் காய்ச்சணும். அதே மாதிரி நல்லா காய்ச்சிடணும். பால் நல்லா பொங்க பொங்க காய்ச்சி ஆற வச்சு வச்சுக்கணும். இல்லைன்னா அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது. நல்லா காய்ச்சும் போது தான் வாசமாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு காக்கை அளவு கடல் பாசி எடுத்து ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நம்ம இந்த கடல் பாசியை ரெடி பண்ணிக்குவோம். வழக்கமாக நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா, அது போல். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சீனி சேர்க்கணும். நம்ம ஃபஸ்ட்டே சீனி போட்டு வேக வச்சிட்டோம்னா அந்த கடல் பாசி ஜூஸில் அடியில் போய் தங்கிடும். ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் சீனி போட்டு நல்லா இது போல் கரைச்சி ஆற வச்சுக்குவோம். இதுக்கு நான் ஃப்ளேவருக்காக பாதாம் எசன்ஸ் சேர்க்குறேன். இது நம்ம ரோஸ் மில்கோட இந்த எசன்ஸ் போட்டு நம்ம கடல் பாசி சேர்க்கும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அந்த ஜூஸ் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டோட காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம வடித்து ஆற வச்சுட்டு இது குட்டி குட்டி பீஸாக போட்டு வச்சுக்கலாம். இது இல்லைன்னா ஒரு ஆப்பை வச்சு நம்ம நச்சு விட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அது நொங்கு ஸ்ட்ரக்சர் மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரோஸ் மில்க் கலக்கலாம். இது நம்ம ஊற வச்ச சப்ஸா சீட்ஸ் சேர்த்துக்கலாம். கருப்பு கசசா. இது கூட நம்ம பீஸ் போட்டு வச்சோம் இல்லையா, அந்த கடல் பாசியை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வேக வச்ச ஜவ்வரிசி. இது நம்ம ஐஸ் வாட்டரில் கலந்து வச்சுக்கிட்டோம்னா இன்னுமே நல்லாயிருக்கும் பொழு பொழுன்ட்டு. என் டைம் இல்லாதனால நான் சும்மா பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சேன். அது நல்லா கெட்டியாயிட்ருக்கு. நம்ம கலந்து விடும்போது உடஞ்சிடும். நம்ம பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம 1/2 டம்ளர் ரோஸ் எசன்ஸ் சேர்க்குறேன். ரோஸ் மில்க் எசன்ஸு நான் 2 டம்ளர் பாலுக்கு 1/2 டம்ளர் சேர்க்குறேன். 4 டம்ளர் பாலுக்கு 1 டம்ளர் எசன்ஸ் தான் இதோட மெஷர்மெண்ட்டு. இது கூட இன்னுமே ஃப்ளேவருக்காக கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வாசம் நல்லா தூக்கலாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு கடையில் விட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பாலை சேர்த்தலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்க்கணும். பச்சை பால் சேர்க்கக்கூடாது. பச்சை பால் சேர்த்தோன்னா அந்த டேஸ்ட் நல்லாவே இருக்காது. ரோஸ் மில்க் நல்லா பாலை காய்ச்சி ஆற வச்சு நம்ம அதுவும் தண்ணியே விடாமல் கெட்டியாக பால் காய்ச்சி சேர்க்கும் போது தான் அந்த ரோஸ் மில்க் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்ட்டான ரோஸ் மில்க் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லானதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியது தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.